नारायणं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रि वासुदेव परावेद वासुदेव परमः वासुदेव परायोगा वासुदेव पराक्रियः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्म वासुदेव परागतिः हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा प्रभु जी हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवद्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। இன்னைக்கு நம்ம படிக்க போறது 7ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் பதங்கள் 23, 24. ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சఖ్యமாத்மநிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணோ பக்திश्चेन्नवलक्षणा வியேத பகவத்யர்த்தா तन्मन्ये गीतमुत्तमम्। उवाच स्मरणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सत्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णौ भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेत भक्त्यर्था तन्मये अधीतमुत्तमम्। வேட்டுவர பிரபு டைரக்டா டிரான்ஸ்லேஷன் படி. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். பிரகலாத மகாராஜன் கூறினார், பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம், ரூபம், குணங்கள், உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி அவற்றை நினைத்து கொண்டிருத்தல், பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல், பகவானுக்கு 16 வகையான உபச்சாரத்தை செய்தல், பகவானை துதித்தல், அவரது சேவகனாய் இருந்தல், பகவானை தனது உற்ற நண்பராக நினைத்தல், அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல், அதாவது மனோ, வாக்கு, காயம் ஆகியவற்றினால் அவருக்கு சேவை செய்தல் ஆகிய இந்த 9 முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இவ்9 முறைகளின் மூலமாக தன் வாழ்வையே ஸ்ரீ கிருஷ்ண சேவைக்காக அர்ப்பணித்துள்ளவன் பூர்ண அறிவை பெற்றிருப்பதால் அவன் மிகவும் கற்றறிந்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண பிரபு. பொருளுரை படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. பொருளுரையா மாத்தி மாத்தி படிங்க, எல்லாம் ஒருத்தரை படிக்காதீங்க. வேற யார் படிக்கிறாங்க? ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபு. ஸ்ரீல பிரபுபாதர் கே ஜெய். பொருளுரை. பிரகலாத் மகாராஜன் தான் கற்றதில் எதையேனும் கூறும்படி தன் தந்தையால் கேட்கப்பட்ட பொழுது தன் ஆன்மீக குருவிடமிருந்து தான் கற்றவை தான் அனைத்திலும் சிறந்தவை என்றும், தனது பௌதீக ஆசிரியர்களான சண்டன் மற்றும் அமர்கனிடமிருந்து தான் கற்ற ராஜதந்திரம் பயனற்றது என்றும் கருதினார். பக்திஹி பர ஈஷான அனுபவோ விரக்தி அந்யத்ரச்ச. பாகவதம் 11:2-42 இதுவே தூய பக்தியின் அறிகுறியாகும். தூய பக்தன் பக்தி தொண்டில் மட்டுமே விருப்பம் கொண்டுள்ளான், பௌதீக விவகாரங்களில் அல்ல.
பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு ஒருவன் எப்பொழுதும் கிருஷ்ணரை அல்லது பகவான் விஷ்ணுவை பற்றி கேட்பதிலும் சொல்வதிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆலய வழிபாட்டு முறையானது அர்ச்சனை என்று அழைக்கப்படுகிறது. இதை செய்யும் முறை இங்கு விவரிக்கப்படும். அனைவருக்கும் தானே உற்ற நண்பன், அதாவது சுக்ருதம் சர்வ பூதானாம் என்று கூறும் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளில் ஒருவன் முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஒரு பக்தன் கிருஷ்ணரை மட்டுமே நண்பராக கருதுகிறான். இது சக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. பும்சா அர்ப்பித விஷ்ணோகோ, பும்சா என்ற சொல் எல்லா ஜீவராசிகளாலும் என்று பொருள்படுகிறது. ஒரு மனிதன் அல்லது ஒரு பிராமணன் மட்டுமே பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய அனுமதிக்கப்படுகிறான் என்ற விதிமுறைகள் எதிலும் இல்லை. எல்லோரும் அதை செய்ய முடியும். ஸ்திரியோ வைசியா சதா சூத்ரா தேவி யாந்தி பராம் கதிம் என்று பகவத்கீதை 9:32 கூறுவது போல் பெண்களும் வைஷ்யர்களும் சத்திரியர்களும் தாழ்ந்த புத்தி உடையவர்கள் என்று கருதப்பட்ட போதிலும் அவர்களும் பக்தர்களாய் வீடு பேறு அடைய முடியும். தேங்க்யூ பிரபுஜி. இது ரொம்ப நீளமான பொருள், இதனால கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த ஸ்லோகங்கள் ரெண்டுமே பிரகலாத மகாராஜர் ஹிரண்யகசிபுவுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகமா நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த ஸ்லோகம் பிரகலாத மகாராஜர் ஹிரண்யகசிபுவுக்கு மட்டுமா சொல்லல, இது நமக்கு எல்லாருக்கும் அவர் கற்பிக்கும் பாடம். அதுதான் இந்த ஸ்லோகம். நம்ம வைணவ சம்பிரதாயங்கள்லயே எல்லா சம்பிரதாயங்களிலுமே இந்த ஸ்லோகம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அப்படிங்கிறது எல்லா வைணவர்களுமே இத பூர்ணமா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஏன்னா நவவித பக்தி அப்படின்னு, ஏன்னா பக்தி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறது சுலபமா ஒரே ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதுல ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல 9ஐயும் நம்ம பயன்படுத்தலாம், அல்லது இதுல 1 நம்ம பயன்படுத்தலாம், இல்ல 1 விட அதிகமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தினாலுமே இந்த 9 விதமான பக்தி முறைகள் நம்ம வழிபற்றோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அந்த பகவானுடைய தாமரை பாதங்களை அடைவது அல்லது பகவத் தாமத்துக்கு செல்வது, பகவானுடைய உலகத்துக்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு பக்தனின் குறிக்கோளா என்ன ஒண்ணு இருக்கிறதோ அந்த குறிக்கோளை நமக்கு எட்டக்கூடிய வழிகள் என்னது அப்படிங்கறத இந்த 9 பக்தி மார்க்கத்துல சொல்றது. ஏன்னா பக்தி அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு நிறைய தவறான புரிதல்கள் கூட இருக்கு இல்லையா? அதாவது எதுவுமே செய்யாம கூட நான் ஒரு பக்தன் அல்லது எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அதனால நான் பக்தன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கலாம். அதாவது நான் வெளிப்படையா நான் எதையும் செய்யறது இல்லை, ஆனா நான் பக்தியை உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த தவறான புரிதல்களும் நமக்கு வேண்டாம். இந்த 9 முறைகள் என்ன சொல்லி இருக்கோ அந்த 9 முறைகளுக்குள்ள நம்ம பரிசீலிக்கக்கூடிய பக்தி இந்த 9 முறைகளுக்குள்ள இருக்கணும். இருந்தா அது பக்தி. இது சாதகர்களுக்கு சொல்லி இருக்கக்கூடியது. இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப விரஜபூமியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அவங்களுக்கு இதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு இது பாதகம் கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே தூய பக்தர்கள். அவர்கள் எப்பவுமே இந்த 9 பக்தியிலையும் அவங்க பரிபூர்ணதையை அடைந்தவர்கள் அப்படிங்கிறதுனால சாதகர்களுக்கு இந்த 9 விதமான பக்தி முறை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்புறம் இந்த பொருளுரையில முதல்ல ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு பாருங்க, அதாவது பும்சார்பிதா விஷ்ணோஹோ அப்படின்னு அந்த 2வது ஸ்லோகத்துல வருது பாருங்க. அதாவது பும்சா அப்படின்னா மனிதன் அல்லது ஜீவராசி அப்படின்னு அர்த்தம். சோ எல்லா ஜீவராசிகளுக்குமே பண்ணக்கூடியது. அதனாலே இது பக்தி அப்படிங்கிறது பண்ணறதுக்கு யாருக்குமே பண்ணலாம். இவர்கள் தான் பண்ணக்கூடும், இவர்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை பக்தியில கிடையாது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா பக்திக்கு மினிமம் குவாலிபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இல்லை. யாருக்கு வேணா பண்ணலாம் பக்தி. ஆனா அந்த முறை என்ன அப்படின்னு கேட்டா இந்த 9 விதிக்குள்ள இருக்கணும். இந்த 9 டைப் ஆஃப் பக்தி சொல்லியிருக்கு பாத்தீங்களா, அந்த 9க்குள்ள இருக்கக்கூடியது பக்தி. இல்லாம நானே ஒண்ணு கணிச்சுக்கிட்டு நானே மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இதுதான் பக்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை விட என்ன நமக்கு கொடுத்திருக்கோ அந்த விதிமுறையால நம்ம பக்தி பண்ணணும். அடுத்த பேராகிராஃப் யாராவது படிக்கிறீங்களா? ஹரி கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி கிருஷ்ணா. யாகங்களை செய்த பின் பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டுள்ள ஒருவன் சில சமயங்களில் பலன்களை பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்வது வழக்கம்.
ஆனால் இங்கு ஒருவன் அனைத்தையும் நேரடியாக விஷ்ணுவிற்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும். பகவதி அத்தா என்று கூறப்படுகிறது. இது சந்நியாச என்று அழைக்கப்படுகிறது, வெறும் ஞாச என்று அல்ல. திரிதண்டி சந்நியாசி ஒருவர் 3 தண்டங்களை எடுத்துச் செல்கிறார். அது மனோ வாக்கு காயத்தை கய மனோ வாக்கிய குறிக்கிறது. இம்மூன்றையும் விஷ்ணுவிற்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிறகுதான் ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய துவங்க முடியும். கர்மிகள் முதலில் சிறிது புண்ணியங்களை செய்கின்றனர். அதன் பிறகு சம்பிரதாயப்படி அல்லது அதிகாரப்பூர்வமாக அதன் பலன்களை விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்கின்றனர். ஆனால் உண்மையான பக்தனோ முதலில் தனது மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ப்பணிக்கின்றான். அதன் பிறகுதான் கிருஷ்ணரின் விருப்பம் போல் அவற்றை அவரது சேவையில் ஈடுபடுத்துகிறான். ஹரி கிருஷ்ணா. இங்கே பிரபுபாதர் ஒரு விஷயத்த ரொம்ப நமக்கு தெளிவா சொல்றாங்க. அதாவது பகவத் யத்தா அப்படின்னா எல்லாமே ஒரு பக்தன் அப்படின்னா அவன் எல்லாமே நேரடியாக பகவானுக்கே அர்ப்பணம் செய்கிறான் அப்படின்னு இல்லாம நான் என்னுடைய முயற்சி எடுப்பேன், அந்த முயற்சியால எனக்கு சில பலன்கள் கிடைக்கிறது, அந்த பலன்கள் கிடைத்த பலத்தை நான் என்னுடைய இஷ்டத்துக்கு என்னுடைய இஷ்டப்பிரகாரம் நான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு உயர்ந்த தரமான பக்தி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பலனுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு என்னுடையது, அதனால இந்த பலன் என்னை சார்ந்தது அப்படின்னு நான் நினைக்கும் போதுதானே நான் அதை சரி இந்த பலத்தை நான் கிருஷ்ணருக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதுல நிஜமா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது நிஜமாவே எனக்கு கிடைத்த பலன், இதை நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. ஆனா பக்தியில உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய நபர் அந்த மாதிரி நினைப்பதே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில நமக்கு சொல்லியிருக்கிற மாதிரி கர்மணியே ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாஜனா மா கர்ம பலஹேதுர்பூ மாதே சங்கோஸ்துகம் இல்லையா? அதாவது இந்த கர்மம் செய்யறதுக்கு மட்டுமே தான் எனக்கு அதிகாரம் இருக்கு. இந்த பலனை தரக்கூடியவர் கிருஷ்ணர் தான். அதனால எந்த பலன் கிடைத்தாலுமே அது நிஜமா கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கறது. அது இல்லாம நம்மளுடைய முயற்சியினால கிடைக்கக்கூடியது இல்லை. நம்முடைய முயற்சி மட்டுமாலையுமே எதுவுமே நடக்காது. அந்த முயற்சிக்கு மேல கிருஷ்ணருடைய அருள் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த முயற்சி பலனடைவது. அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்னைக்குமே இந்த பலன் எனக்கு கிடைச்சிருக்கு, இதை நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் கொடுத்தது தானே. அதனால பக்தன் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய மனது, என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய வாக்குகள், என்னுடைய வார்த்தைகள், அதாவது நான் பேசுவது, சொல்வது, என்னுடைய உடலால் நான் செய்யக்கூடியது, என்னுடைய மனதால் நான் செய்யக்கூடியது எல்லாமே கிருஷ்ணர் தான் பகவத் யத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளாவது. அடுத்த பேராகிராஃப் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல் பிரபு. யாரு படிக்கல, நான் படிக்கவே மாட்டாச்சு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது தத்தியத்தில் பின்வரும் விளக்கத்தை கொடுக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் இது போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது போல் பகவானின் புனித நாமத்தையும் அவரது ரூபம், குணங்கள், பரிவாரம் மற்றும் லீலைகளை பற்றிய வர்ணனைகளை பற்றியும் கேட்பதையே சிரவணம் என்ற சொல் குறிப்பிடுகிறது. இத்தகைய செய்திகளை கேட்ட பின் இவற்றை ஒருவன் மனப்பாடம் செய்து அப்படியே திரும்பி கூற வேண்டும். கீர்த்தனம். ஸ்மரணம் என்பது பரமபுருஷரை பற்றி மென்மேலும் அறிய முயல்வதை குறிக்கிறது. மேலும் பாத சேவனம் என்பது காலத்திற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப பகவானின் பாத சேவையில் தன்னை ஒருவன் ஈடுபடுத்திக் கொள்வதை குறிக்கிறது. அர்ச்சனம் என்பது ஆலயத்தில் வழிபடுவது போல் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதை குறிக்கிறது. சொல்றீங்களா பிரபு? ஹரிபோல் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மற்றும் வந்தனம் என்பது பணிவான வணக்கங்களை செலுத்துவதை குறிக்கிறது. மன்மனாபோ மத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு. வந்தனம் என்றால் வணங்குதல் அல்லது துதித்தல். நமஸ்குரு என்று பொருள்படும். தன்னை கிருஷ்ணரின் நித்திய சேவகனாக, அதாவது நித்திய கிருஷ்ண தாசர் என்று எண்ணுவது தாசியம் என்று அழைக்கப்படுகிறது. சக்கியன் என்றால் கிருஷ்ணரின் நலன் விரும்பி என்று பொருள். அனைவரும் கிருஷ்ணரின் சேவகர்கள் என்பதால் அவர்கள் தம்மிடம் சரணடைய வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்புகிறார். எனவே கிருஷ்ணரின் உண்மையான நண்பன் என்று கிருஷ்ணர் விரும்புகிறார். எனவே கிருஷ்ணரின் உண்மையான நண்பன் என்ற முறையில் கிருஷ்ணரிடம் சரணடையும் படி அனைவரையும் வேண்டிக் கொள்வதன் மூலமாக இந்த தத்துவத்தை ஒருவன் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆத்ம நிவேதனம் என்றால் உடல், மனம், புத்தி உட்பட தன்னிடமுள்ள அனைத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ப்பணம் செய்தல் என்று பொருள்படும். தேங்க்யூ.
அதாவது இந்த ஒரு பேராகிராஃப்ல பிரபுபாதர் இந்த 9 நவவிதமான பக்தி, 9 விதமான பக்தியை பற்றி ஒவ்வொரு சென்டென்ஸ்ல ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இதனுடைய பரிபூர்ணமான விளக்கத்தை அவர் இன்னும் கீழே கொடுக்க போறார். அதனால தொடர்ந்து படிங்க. மாதாஜி பிரபுஜி சரி, யாரும் படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா பிரபுஜி? அப்போ படிங்க. ஓகே. 9 வகையான பக்தி தொண்டு முறைகளை செய்ய உண்மையாக முயற்சி செய்வதே பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அத்தா என்பது நேரடியாக என்று பொருள்படும். ஒருவன் புண்ணியங்களை செய்த பிறகு சம்பிரதாயப்படி அவற்றின் பலன்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யும் கர்மிகளைப் போல் இருக்கக்கூடாது. அது கர்ம காண்டமாகும். ஒருவன் தனது புண்ணிய செயல்களுக்காக பலன்களை எதிர்பார்க்க கூடாது. மாறாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பின் புண்ணியங்களை செய்ய வேண்டும். அதாவது ஒருவன் தன் சொந்த புலன் திருப்திக்காக அல்லாமல் பகவான் விஷ்ணுவின் திருப்திக்காக செயற்பட வேண்டும். அதுவே நேரடியாக அத்தா என்ற சொல்லின் பொருளாகும். எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா பிரபுஜி? அதாவது இந்த பக்தி அப்படின்னா, அதான் நான் முதல்லயே சொன்னேன், பக்தி அப்படின்னா இந்த 9 விதமான வழிமுறைகளை சார்ந்து எவன் ஒருத்தன் பக்தியை பரிசீலிக்கிறானோ அதுதான் பக்தி அப்படிங்கிறது பேரு. மற்றபடி அதை கர்மகாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் அத்தா அப்படின்னா நேரடியா நம்ம பண்ணணும். அடுத்த அதை தொடர்ந்து பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, அந்த பக்தி ரசாமிருத சிந்துல ரூப கோஸ்வாமி கொடுத்திருக்காரு பாருங்க. உத்தம பக்தி அப்படின்னா என்னது? அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்யனாந்தம் ஆனுகூல்யன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதாவது பக்தி அப்படின்னாலே நமக்கு வேற எந்த விதமான ஆசைகளும் இருக்கக்கூடாது. அதாவது என்னுடைய கர்மத்தினால எனக்கு பயன் கிடைக்க வேண்டும், அல்லது என்னுடைய ஞானத்தினால என்னுடைய அறிவினால எனக்கு பயன் கிடைக்க வேண்டும், அல்லது என்னுடைய யோக சித்திகளால் எனக்கு சித்திகள் கிடைக்க வேண்டும். இப்படி இருக்கிற எந்த விதமான ஆசைகளும் இருக்கக்கூடாது. அதாவது அதான் இந்த அந்யாபிலாஷிதா சூன்யம். அப்புறம் இந்த ஜட உலக சார்ந்த ஆசைகள் இருக்கவே கூடாது. அதாவது ஞானம் கர்மம் என்றவே அப்படி இருக்கிறது கூட இல்லாம, எந்த விதமான ஆசைகளும் இல்லாம ஆனுகூல்யன கிருஷ்ண அனுசீலனம் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றாரு. அப்படின்னா அனுசீலனம் அப்படின்னாலே ஒருத்தர் பண்ணறத பின்பற்றி பண்ணுவது அப்படிங்கிறது. சோ இங்க எப்படின்னா, பிரகலாத மகாராஜர் நமக்கு இதை ஒரு கட்டளையா கொடுத்திருக்காரு. இதுதான் 9 விதமான பக்தி அப்படின்னு கொடுத்திருக்காரு. சோ அதை பின்பற்றி செல்வது அப்படிங்கறது அனுசீலனம் அப்படிங்கிறது. அதான் நான் முதல்ல சொன்னேன், நம்மளா புதுசா ஒண்ணு நினைச்செல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். எப்படி முன்னோர்கள் பக்தர்கள் பிரகலாதரை போல இருக்கிற மகாஜனங்கள் எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறார்களோ அதே போல் செயல்படுவதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரேஷ்டமானது. அதனால அப்படி நம்ம பண்ணினோம்னாலே அந்த பக்தி தான் சுத்தமான பக்தி அல்லது தூய பக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா பிரபுபாத் சொல்ற மாதிரி கிருஷ்ணருக்கு திருப்தியாக கூடியதுதான் பக்தி. கிருஷ்ணருக்கு எது திருப்தியோ அது பக்தி அப்படி நினைச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். அதுதான் பக்தி. தொடர்ந்து படிங்க, கோபால தாபனி உபனிஷத்துலயும் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு, அது ஒருவன் பலன் கருதும் செயல்கள் அதுவா பிரபு? இல்ல, அடுத்த பேராகிராஃப் அதை நான் படிச்சுட்டேன், சொல்லிட்டேன். கோபால தாபனி உபனிஷத்து. ஓகே. பரமபுருஷரின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதே வேறு எவருடைய தொண்டிலும் அல்ல பக்தி எனப்படுகிறது என்று கோபால தாபனி உபனிஷத் கூறுகிறது. பரமபுருஷருக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் பக்தி என்று இந்த உபனிஷதம் விவரிக்கிறது. பக்தி தொண்டை செய்வதற்கு ஒருவன் தேகாபிமானத்தில் இருந்தும் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதன் மூலம் மகிழ்ச்சி அடையும் விருப்பங்களில் இருந்தும் விடுபட்டவனாக இருக்க வேண்டும். அதாவது எந்த பௌதீக லாபத்திலும் விருப்பமின்றி பரமபுருஷரின் திருப்திக்காக மட்டுமே செய்யப்படும் செயல் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. பக்தி என்பது நிஷ்கர்ம என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கர்ம பலன்களில் இருந்து விடுதலை என்பதை இது குறிக்கிறது. பக்தி தொண்டும் பலன் கருதும் செயலும் கிட்டத்தட்ட ஒன்று போலவே காணப்பட்ட போதிலும் பக்தி மற்றும் நிஷ்கர்ம ஆகிய இரண்டும் ஒரே படியில் உள்ளவையாகும். பிரபுஜி, இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, நெக்ஸ்ட் படிக்கணுமா? ஹரிகிருஷ்ணன். ஓகே, ஹரிகிருஷ்ணன். நாரத முனிவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளப்பட்டு பிரகலாத மகாராஜனால் தெளிவாக கூறப்பட்ட 9 முறைகளும் மொத்தமாக பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படுவது இல்லை. 9 முறைகளில் ஒன்றை மட்டுமே வழிபிறழாமல் ஒரு பக்தன் செய்வானானால் அவனால் பரமபுருஷரின் அருளை பெற முடியும்.
சில சமயங்களில் 9 முறைகளில் ஒரு முறையை ஒருவன் செய்யும் பொழுது அதனுடன் மற்ற முறைகளும் கலந்திருப்பதை நாம் காண்கின்றோம். ஒரு பக்தனுக்கு அது ஒன்றும் தவறானதல்ல. ஒரு பக்தன் 9 முறைகளில் நவலக்ஷணா ஒன்றை நிறைவேற்றினாலே போதும், அதில் மற்ற 8 முறைகளும் அடங்கிவிடுகின்றன. இப்பொழுது நாம் 9 முறைகளையும் பற்றி ஆராய்வோம். ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கோபாலதாபனி உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பிரபுபாதர் விளக்கிறார். அதாவது பக்தி அப்படிங்கிறது இதுவும் ஒரு தவறான புரிதல். அதாவது பக்திங்கிறது யார் மேல வேணும்னா செலுத்தக்கூடிய ஒண்ணுதான் பக்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது பரமபுருஷனான கிருஷ்ணருக்கு அல்லது விஷ்ணுவுக்கு மட்டுமே சார்ந்ததுதான் பக்தி. அப்படி விஷ்ணு பக்தி, கிருஷ்ண பக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நம்ம மற்ற உபதேவதைகளை சார்ந்தது பக்தி அப்படின்னு நம்ம அதனுடைய சரியான அர்த்தத்துல அழைக்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால பக்தி அப்படின்னா ஹரிபக்தி, விஷ்ணு பக்தி, கிருஷ்ண பக்தி, இதுதான் பக்தி அப்படிங்கிறது. சோ அந்த விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி அப்படின்னா அது கிருஷ்ணருக்கு அல்லது பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே செலுத்தக்கூடியது. அது நிஷ்கர்மமாக இருக்க வேண்டும். அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதாவது இன்னொன்னு என்ன, நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நான் பக்தி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்னுடைய ஜட உலக வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது எந்த விதமான தடைகளும் இல்லாம, எந்த விதமான துக்கங்களும் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு, அல்லது பக்தி பண்ணலேன்னா ஏதாவது நமக்கு அதாவது நமக்கு தகாதது நடந்துருமோ அப்படிங்கிற பயம். ஆனா நிஜமாவே பக்தி இந்த மாதிரி உள்ள எந்த லட்சியத்துக்குமே இதுக்காக பண்ண கூடாது அப்படிங்கறதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது பரமபுருஷ பகவானுக்கு நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த திருப்பி இந்த ஜட உலகில பிறக்க கூடாது, இனிமே இதுவே நம்முடைய கடைசி பிறவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடியதுதான் பக்தி அப்படிங்கிறது. ஏன்னா இனிமே எனக்கு இங்க ஒரு ஜென்மம் வேண்டாம், இங்க திருப்பியும் நான் திருப்பியும் கஷ்டப்பட வேண்டாம், கஷ்டமே இல்லாத பகவத் தாமத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் பக்தியை பண்ணமே தவிர, இங்க நான் ஜெயில இருக்கேன், இந்த ஜெயில ஒரு ஏசி போட்டு கொடுங்க, இந்த ஜெயில எனக்கு வெள்ளி தாம்பாளத்துல சாப்பாடு கொடுங்க, இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறது அர்த்தமே இல்லை. எப்படியும் நான் இந்த ஜெயில விட்டு போயாகணும் அப்படிங்கறதுதான் இல்லையா. ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய இடத்துல அந்த மாதிரி சொல்லுவார். சோ அதனால பக்தி அதுக்கு மட்டுமே நம்ம பகவானை திருப்திப்படுத்த வேண்டும், எனக்கு இந்த ஜட உலகில் இருக்க வேண்டாம், இதுதான் பக்தி, இதுதான் அவருடைய லட்சியமா இருக்க வேண்டும். அடுத்து ஒவ்வொன்னா சிரவணத்துல இருந்து ஒவ்வொன்னா சொல்லுவாரு, ஒவ்வொன்னா படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சிரவணம். பகவானின் புனித நாமத்தை கேட்கும் முறையான இதுவே பக்தி தொண்டின் ஆரம்பமாகும். 9 முறைகளில் ஏதேனும் ஒன்று போதுமானது என்றாலும் வரிசைப்படி பார்க்கும் பொழுது பகவானின் புனித நாமத்தை கேட்பதுவே ஆரம்பமாகும். உண்மையில் இது மிகவும் முக்கியமானதாகும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் எடுத்து கூறப்படுவது போல் பகவானின் புனித நாமத்தை விதிப்பதால் ஜட இயற்கையின் அழுக்கடைந்த குணங்களால் விளையும் பௌதீக கண்ணோட்டத்திலிருந்து ஒருவன் தூய்மை அடைகிறான். அந்த அழுக்கு ஒருவனது இதயத்திலிருந்து அகற்றப்படும் பொழுது பரம புருஷரின் ரூபத்தை அவனால் உணர்ந்தறிய முடியும். ஈஸ்வரக பரமக கிருஷ்ணக சச்சிதானந்த விக்கிரக. இவ்வாறாக பகவானின் புனித நாமத்தை கேட்பதன் மூலமாக பகவானின் சுயரூபத்தை அறியும் படித்தரத்திற்கு ஒருவன் வருகிறான். பகவானின் ரூபத்தை உணர்ந்தறிந்த பின் உன்னதமான அவரது குணங்களை ஒருவரால் உணர முடியும். அவரது உன்னத குணங்களை அறிந்ததும் பகவானின் சகாக்களை அவனால் அறிந்து கொள்ள முடியும். இவ்விதமாக பகவானின் உன்னதமான நாமம், ரூபம், குணங்கள் மற்றும் உபகரணங்கள் முதலான அனைத்தையும் உணர்ந்தறிவதில் ஈடுபட்டுள்ள ஒருவன் பகவானை பற்றிய பூரண ஞானத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறுகிறான். எனவே கிரமப்படியாக இம்முறை சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ என்பதாகும். கிரமப்படியான இதே முறைதான் ஜெபித்தல், நினைவு கூறுதல் என்ற முறைகளிலும் உண்மையாக உள்ளது. பகவானின் புனித நாமம், ரூபம், குணங்கள் மற்றும் உபகரணங்களை ஒரு தூய பக்தரின் வாயிலிருந்து கேட்கும் பொழுது அவை மிகவும் இன்பமளிக்கின்றன. ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி பக்தன் அல்லாத ஒருவனிடமிருந்து பகவானின் நாமத்தை கேட்க கூடாது என்று கூறுகிறார். சிரவணம் இதுதான் முதலா சொல்லி இருக்கிறது. இதுதான் முதல் படியாகும். இதுதான் மிக முக்கியமானதாகவும் கூட இருக்கும். ஏன்னா சிரவணம் எல்லாராலையும் பண்ண முடியும். 1. 2,
சிரவணம் கேட்க கேட்க பகவானுடைய நாமமா இருக்கட்டும், பகவானுடைய லீலைகளா இருக்கட்டும், பகவானை சார்ந்தவர்களை பற்றி கேட்பதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா கிருஷ்ணருடைய நாமத்துக்கு, கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதாவது எப்படின்னா, கிருஷ்ண நாமம் எங்கெல்லாம் கேட்குதோ அந்த இடத்தையே அது சுத்தப்படுத்துது அப்படின்றது. ஏன்னா அது கிருஷ்ணருடைய நாமமும் கிருஷ்ணருக்கு எந்த வேறுபாடுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை அல்லது கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்க கேட்க நம்ம இதயம் சுத்தப்படுகிறது. ஏன் இது முதல் படி, ஏன் இது மிக முக்கியமான படி? ஏன்னா இந்த இதயம் சுத்தப்பட்டாதானே நமக்கு கிருஷ்ணரை அந்த இதயத்துல பார்க்க முடியும். ரூபாதர் சொல்றாரு இல்லையா பொருளுரையில. சோ இந்த சுத்தப்படுத்துறது முதல் ஸ்டெப், முதல் படி அப்படிங்கறதே இந்த சிரவணம் தான், கேட்பதுதான். தொடர்ந்து படிங்க. ஹரி கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கேட்பதுதான் கேட்கும் முறையிலேயே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் உன்னதமான பகவானின் திவ்ய நாமங்கள் நிறைந்ததாக இருப்பதால் அதை படிப்பதும் கேட்பதும் உன்னத அனுபவங்களை கொடுக்கின்றன. பக்தனுக்கு பகவானுடைய எந்த நாமத்தில் கவர்ச்சி உள்ளதோ அதையே அவன் கேட்டும் நினைத்தும் பக்தி செய்யலாம். ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தையோ அல்லது பகவான் ஸ்ரீ ராமரின் புனித நாமத்தையோ அல்லது நரசிம்மரின் புனித நாமத்தையோ பாடலாம். ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். பகவானுக்கு எண்ணற்ற நாமரூபங்கள் உள்ளன. ஒரு பக்தன் தனக்கு கவர்ச்சியுடையதாக உள்ள ஒரு ரூபத்தை தியானித்து அந்த திவ்ய ரூபத்தின் புனித நாமத்தை பாடலாம். ஒருவன் தான் விரும்பிய பகவானின் அதே ரூபத்தினால் கவரப்பட்டுள்ள ஒரு தூய பக்தரிடமிருந்து பகவானின் புனித நாமம், ரூபம் முதலியவைகளை கேட்பதுதான் மிகச்சிறந்த முறையாகும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரால் கவரப்பட்ட ஒருவன் அதே கிருஷ்ணரால் கவரப்பட்டுள்ள மற்றொரு தூய பக்தரிடம் இருந்து கேட்டு அதை பாட வேண்டும். பகவான் ராமர், பகவான் நரசிம்மர் முதலான பகவானின் வேறு ரூபங்களால் கவரப்பட்டுள்ள பக்தர்களும் இதே கொள்கை பொருந்தும். ஆயினும் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம்தான் ஆதியானது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், ரூபம் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி ஸ்ரீ கிருஷ்ண ரூபத்தினால் கவரப்பட்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஒரு பக்தரிடம் இருந்து கேட்பது மிக சிறந்ததாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமி போன்ற சிறந்த பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமம், ரூபம் மற்றும் குணங்களை பிரத்யேகமாக விவரித்துள்ளனர். பகவானின் புனித நாமம், ரூபம் மற்றும் குணங்களை பற்றி கேட்காதவனால் பக்தி தொண்டின் மற்ற முறைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாட வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சிபாரிசு செய்கிறார். பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஒருவன் தன்னுணர்வு பெற்ற பக்தர்களின் வாயிலிருந்து கேட்கும் பாக்கியம் உடையவனாக இருப்பின் அவன் பக்தி தொண்டென்னும் வழியில் மிக சுலபமாக வெற்றியடைந்து விடுவான். எனவே பகவானின் திவ்யமான நாமம், ரூபம் மற்றும் குணங்களை பற்றி கேட்பது மிகவும் முக்கியமானதாகும். பிரபு இன்னும் ஓகே. தத்வாக் விசர்கோ ஸ்ரீமத் பாகவதத்தில் பின்வரும் ஸ்லோகம் 1.5.11 உள்ளது. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. எல்லையற்ற பரமபுருஷரான அனந்த தேவரின் நாமம், ரூபம் மற்றும் குணங்களை விவரிக்கும் ஸ்லோகங்களில் முழு உலகின் எல்லா பாவ விளைவுகளையும் அழித்துவிட முடியும். எனவே இத்தகைய ஸ்லோகங்கள் தவறாக இயற்றப்பட்டிருந்தாலும் பக்தர்கள் இவற்றை கேட்கவும் விவரிக்கவும் அதிகாரப்பூர்வமானவை என்று ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றனர். இது தொடர்பாக ஸ்ரீதர சுவாமி பின்வருமாறு கருத்துரைக்கிறார். ஒரு தூய பக்தர் மற்றொரு தூய பக்தரிடம் இருந்து பகவானின் புனித நாமம், ரூபம் மற்றும் குணங்களை பற்றி கேட்டு நன்மை அடைகிறார். இத்தகைய வாய்ப்பு கிடைக்காத பொழுது அவர் தானாகவே பகவானின் புனித நாமத்தை பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் பக்தியில் ஆழ்ந்திருக்கிறார். ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப ஸ்ரவணத்துல ஸ்ரவணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்பது, அது போலவே கிருஷ்ணருடைய லீலைகள் அதை பற்றி கேட்பது. இப்போ ஸ்ரீமத் பாகவத சிரவணம் அப்படிங்கிறது சிரவணத்திலேயே மிக முக்கியமா ஏன் கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் நமக்கு கிருஷ்ணரை அறிமுகப்படுத்துவதை இந்த ஒரு புராணம் தான். ஏன்னா
இந்த புராணம் தான் வந்து வியாச மகர்ஷி ஒரு தடவை எழுதி அதுக்கப்புறம் நாரத மகர்ஷி வந்து அதை திருப்பியும் ரீரைட் பண்ணின புராணம்னா ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து நீங்கள் சொல்லவில்லை அப்படின்னு அவருடைய குருவான நாரத மகர்ஷி சொன்னபோது அதுக்கு தகுந்த மாதிரி அவர் திருப்பி அதை வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை எல்லாம் சேர்த்து திருப்பியும் தயார் பண்ணதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதனால கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணருடைய ரூபம், கிருஷ்ணருடைய குணங்கள், கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத சிரவணத்தால மட்டுமே நடக்கக்கூடும். அதனால ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது அதை கேட்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்தனை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒண்ணு ஸ்ரீமத் பாகவத சிரவணம் அப்படிங்கிறது. அதனாலதான் ஸ்ரீமத் பாகவத்திலே வந்து நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதாவது இந்த கிரந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த புத்தக உருவத்தில் இருக்கக்கூடிய பாகவதம் அல்லது வந்து ஒரு நபரின் உருவத்தில் இருக்கக்கூடிய பாகவதம், அதாவது பாகவதத்தின் உருவமாகக்கூடிய மகாபாகவதர்கள், இந்த மாதிரி யாரையாவது நித்தியமும் சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாகவதர்களை வந்து நித்தியமும் சேவை பண்ண நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்தை வந்து புத்தகத்தை வந்து சேவை பண்ணக்கூடிய இது வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு ஸ்ரீமத் பாகவதத்தை வச்சு நம்ம நித்தியமும் சேவை பண்ணலாம். அதாவது சேவை பண்றது அப்படின்னா நித்தியமும் அதுக்கு பூஜை பண்றது அப்படின்னு இல்லை, அதையும் தாண்டி நிச்சயமா அதை சிரவணம் பண்றது அப்படிங்கிறது, பாகவத கிரந்தத்தை சிரவணம் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து சிரவணத்துல மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா வந்து அதாலேயே வந்து அதுல அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா, அப்படியே இந்த ஸ்லோகங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது தப்பு இருந்தா கூட இந்த சப்ஜெக்ட் மேட்டருங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால வந்து எல்லா பெரிய பக்தர்களுமே வந்து எப்பவுமே ஸ்ரீமத் பாகவத சிரவணத்துக்கு தான் மிக முக்கியத்துவத்தை தருகிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது கீர்த்தனம் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. கீர்த்தனம் புனித நாமத்தை கேட்கும் முறை மேலே விவரிக்கப்பட்டது. இனி இந்த வரிசையில் இரண்டாவதாக வருவது பகவானின் புனித நாமத்தை பாடுவது என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள முயல்வோம். இந்த கீர்த்தனத்தை உறக்க செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. நாரத முனிவர் வெட்கமின்றி பகவானின் புனித நாமத்தை பாடிக்கொண்டு உலகம் முழுவதிலும் சஞ்சரிக்க துவங்கியதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறுகிறார். அதுபோலவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பின்வருமாறு கூறுகிறார். ரணாத்தபி சுனி சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானே நாமானதேன கீர்த்தனிய சதா ஹரிகி. ஒரு பக்தனால் புல்லை விட அதிக அடக்கத்துடனும் ஒரு மரத்தை போல் பொறுமையுடனும் எவரிடமிருந்தும் மரியாதையை எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் தகுந்த மரியாதையை அளிப்பதன் மூலமாக பகவானின் புனித நாமத்தை மிகவும் அமைதியுடன் ஜபிக்க முடியும். இத்தகைய தகுதி முறைகள் பகவானின் புனித நாம ஜபத்தை சுலபமாக்குகின்றன. உன்னதமான இந்த ஜபத்தை எவராலும் சுலபமாக நிறைவேற்ற முடியும். ஒருவன் உடல்நிலை சரியில்லாதவனாகவோ, மற்றவர்களை விட கீழானவனாகவோ, பௌதிக தகுதி முறைகள் இல்லாதவனாகவோ அல்லது புண்ணியமே செய்யாதவனாகவோ இருப்பினும் பகவானின் புனித நாம ஜெபம் மிகவும் நன்மை தரக்கூடியதாகும். நற்குடி, பிறப்பு, உயர்ந்த கல்வி, அழகிய தேக அம்சங்கள், செல்வம் போன்ற புண்ணிய பலன்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு தேவையற்றவையாகும். ஏனெனில் புனித நாமத்தை ஜெபிப்பதாலேயே ஒருவனால் மிக சுலபமாக முன்னேற முடியும். குறிப்பாக இக்கலியுகத்தில் மக்கள் பொதுவாக குறைந்த ஆயுள் உடையவர்களாகவும் மிகவும் மோசமான பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களாகவும் மற்றும் அங்கீகரிக்கப்படாத பக்தி தொண்டு முறைகளை ஏற்றுக்கொள்ளும் சுபாவம் உள்ளவர்களாகவும் உள்ளனர் என்பது அதிகாரப்பூர்வமான வேத இலக்கியங்களிலிருந்து அறியப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர்கள் எப்பொழுதும் பௌதிக சூழ்நிலைகளால் குழப்பம் அடைந்தவர்களாகவும் பெரும்பாலும் துர அதிர்ஷ்டசாலிகளாகவும் உள்ளனர். இத்தகைய சூழ்நிலைகளில் யஜ்யம், தானம், தவம் மற்றும் கிரியை முதலான மற்ற முறைகளை செய்வது சிறிதும் சாத்தியமில்லை. எனவே பின்வரும் முறை சிபாரிசு செய்யப்படுகிறது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் ஹலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிரன்யதா. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணன். அடுத்தது கீர்த்தனம் அப்படிங்கிறது ரெண்டாவது. இதுலயும் வந்து என்னன்னா, கீர்த்தனம் அப்படின்னாலே வந்து சத்தமா சொல்றது அப்படிங்கிறது அதனுடைய ஒரு பொருள். அதாவது நம்ம பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்றதா இருக்கட்டும், அல்ல ஸ்ரீமத் பாகவத்துல இருந்து நம்ம வந்து இப்ப பேசுறது, இது கூட ஒரு விதமான கீர்த்தனம் தான். அதாவது பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள், அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுறதும் வந்து கீர்த்தனம் தான். இன்னொன்னு வந்து இந்த கீர்த்தனத்துக்கு எப்படின்னா, சைதன்ய மகாபிரபு நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரணாதபி சுனிச்சேனா தரோரபி சைஷ்ணா அமானினாமானதேனா கீர்த்தனிய சொல்லாரு. எப்படி நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ண வேண்டும் அல்லது பகவானுடைய லீலைகள், கீர்த்தனைகள் தான் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த நான் வந்து ஒரு திருணத்துக்கு சமானம், நான் வந்து ஒரு புல்கொடிக்கு சமானம்
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதாவது அவ்வளவு எளிமையா நம்ம இருக்கணும். இந்த மாதிரி தரோரபி சகிஷ்ணுதான், அதாவது ஒரு மரம் எல்லாத்தையும் எப்படி தாங்கிக்கும் அத மாதிரி ஒரு இதை நமக்கு நம்ம வளர்த்திக்கணும். இன்னொன்னு அமானினா மானதேனா அப்படின்னா, யார்கிட்ட இருந்துமே நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அதாவது இவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாம, ஆனா எல்லாரையும் மதிச்சு இந்த மூணு கீர்த்தனையே சதாஹரி, இந்த மூணையுமே இதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கீர்த்தனையே சதாஹரி எல்லா பொழுதுமே நம்ம பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. ஏன்னா கலியுகத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த கீர்த்தனம். இது செலவில்லை, இதுக்கு கரெக்டான இடம், கரெக்டான நேரம், கரெக்டான சூழ்நிலை அப்படிலாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நமக்கு எப்ப வேணா இந்த பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணலாம், எந்த நிலையிலையும் கீர்த்தனம் பண்ணலாம். அதனாலே இது கலியுகத்துக்கு ரொம்ப 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 அப்ரோப்ரியேட் ஆனது இந்த கீர்த்தனம் அப்படிங்கிறது. தொடர்ந்து படிங்க. ஹரி கிருஷ்ணா. சண்டை சச்சரவுகள் நிறைந்த இக்கலியுகத்தில் முக்தி அடைவதற்கான ஒரே வழி பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதாகும். வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை. பகவானின் புனித நாமத்தை ஜபிப்பதாலேயே ஒருவனால் ஆன்மீக வாழ்வில் நன்கு முன்னேற முடியும். வாழ்வில் முன்னேற்றம் அடைய இதுவே மிகச்சிறந்த முறையாகும். மற்ற யுகங்களில் புனித நாம ஜபம் சமசக்தியுடையதாக இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இக்கலியுகத்தில் இது மிகவும் சக்தியுடையதாக விளங்குகிறது. கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத். ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை ஜபிப்பதாலேயே ஒருவன் முக்தி பெற்று ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்கிறார். ஆகவே ஒருவனால் மற்ற பக்தி தொண்டு முறைகளை செய்ய முடிந்தாலும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு அவன் புனித நாம ஜபத்தை முக்கிய வழிமுறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யக்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்தீஹி சுமேதசஹா. புத்தி கூர்மையுடையவர்கள் பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் இம்முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வேறு வகையான ஜபங்களை ஒருவன் உற்பத்தி செய்யக்கூடாது. சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது போல் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற புனித நாம ஜபத்தை ஒருவன் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. அதாவது கலியுகத்துல யஜ்ஞமாகட்டும், தானமாகட்டும், தபஸாகட்டும், கர்மங்களாகட்டும், இது எல்லாமே நம்ம பரிபூர்ணமா செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய கலியுகத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதுனால. அதாவது யஜ்ஞம் பண்ணணும்னா அதுக்குண்டான யஜ்ஞத்துக்கு திரவியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கலியுகத்துல யஜ்ஞம் பண்ணக்கூடிய அளவுக்கு சுத்தமான திரவியம் கிடைப்பதில்லை. ஒண்ணு. ரெண்டு திரவிய சுத்தி அப்படிங்கிறது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது மந்திர சுத்தி அப்படிங்கிறது கலியுகத்துல கிடையாது. அதனாலதான் யஜ்ஞம் பண்றது அப்படின்னா கலியுகத்துல பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். தானமா இருந்தாலும் நம்ம கலியுகத்திலையும் தானம் பண்றது உண்டான்னு கேட்டா உண்டு. ஆனா முன் யுகங்களில எப்படி தானம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கிற தானம் எல்லாம் நம்ம கலியுகத்துல பண்ண முடியாது. இப்ப நம்ம பார்த்தோம்னா நந்தகோபர் பகவான் கிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த நாளைக்கு நந்தோத்சவத்துல கோடிக்கணக்கான கோமாதாக்களை தானம் செய்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்ப தானம்னா அந்த லெவல்ல இருக்கும் தானம். இந்த கலியுகத்துல அந்த மாதிரி தானம் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அடுத்தது தபஸ் அப்படிங்கிறது தபஸுக்குண்டான சூழ்நிலையும் கலியுகத்துல இல்ல. தபஸ் சக்தி அப்படிங்கிறது கலியுகத்துல ஒரு 100 வயசு மட்டும் ஆயுசு இருக்க முடியாது. தபஸ் பண்றது அப்படிங்கறத நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுவும் நெக்ஸ்ட் இம்பாசிபிள். சோ அதனாலேயே ஏன்னா நம்மளுடைய ஆயுளா இருக்கட்டும், நம்முடைய உடல் நிலையா இருக்கட்டும், எதுவுமே இந்த விஷயங்களுக்கு எல்லாம் சாதகமா இல்லை. புத்தியா இருக்கட்டும், எதுவுமே இதுக்கு சாதகமா இல்லை. அதனாலதான் கீர்த்தனம் அப்படிங்கறது இவ்வளவு இம்பார்ட்டண்டா முக்கியமா நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது. இது எந்த அளவுக்கு ஒரு சுலபமான மார்க்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புராணங்கள்ல சொல்லியிருக்கு, மேல் உலகங்கள் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் கூட சொல்லுவாங்கன்னா கலியுகத்துல பூமியில மனுஷனா பிறந்தா ரொம்ப பாக்கியம். ஏன்னா நாமஜபம் பண்ணியே நம்ம வைகுண்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு இந்த கீர்த்தனமானதுக்கு பலன் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நம்ம பிரபுபாதர் சொல்ற மாதிரி எது நமக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கு
இருக்கிறதோ அந்த நாமங்களை தான் நம்ம வந்து ஜெபிக்கணும். அதாவது நம்மளா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்க ஜெபம் பண்ணக்கூடாது. இப்ப சைதன்ய மகாபிரபு நமக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கறது வந்து நமக்கு கொடுத்திருப்பார். சோ நம்ம அதைத்தான் ஜெபம் பண்ணணுமே தவிர நம்மளுடைய மனோகல்பிதமா, அதாவது என் மனசுக்கு இந்த மாதிரி இது சரியாப்படுது அதனால நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. எது நமக்கு அதிகாரபூர்வமா கொடுக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கறது இங்க எடுத்து சொல்றாங்க. தொடர்ந்து படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு, நான் படிக்கவா? படிங்க மாதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் பொழுது விளையக்கூடிய 10 குற்றங்களை தவிர்ப்பதில் ஒருவன் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவன் பல வழிகளில் கடும் குற்றங்களை புரிந்தவனாக இருப்பினும் அவன் பகவானின் புனித நாமத்திடம் சரணடைந்தால் அவனால் முக்தி அடைய முடியும். உண்மையில் ஒரு மனிதன் 2 கால் மிருகத்தை போல் இருந்தாலும் அவன் பகவானின் புனித நாமத்திடம் தஞ்சமடைந்தால் முக்தி பெறுவான். எனவே பகவானுடைய புனித நாமத்தின் தாமரை பாதங்களில் குற்றம் செய்யாதபடி ஒருவன் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த 10 குற்றங்கள் பின்வருமாறு: ஒரு பக்தரை, குறிப்பாக பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள ஒரு பக்தரை அவமதிப்பது, சிவபெருமானின் நாமத்தையோ வேறெந்த தேவரின் நாமத்தையோ பரமபுருஷனின் புனித நாமத்திற்கு சமமான சக்தியுடையதாக கருதுவது. பரமபுருஷருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவது, வேத நூல்களையோ அல்லது அவற்றிற்கு ஒப்பான பிற நூல்களையோ நிந்திப்பது, பகவானுடைய புனித நாமத்தின் மகிமையை வெறும் கற்பனை என்று எண்ணுவது, பகவானின் புனித நாமத்திற்கு தப்பான அர்த்தம் கற்பிப்பது, பகவானின் புனித நாம ஜபத்தின் வலிமையால் பாவங்கள் செய்வது, புனித நாம ஜபத்தை புண்ணிய செயல்களுக்கு ஒப்பிடுவது, புனித நாம ஜபத்தை பற்றி புரிந்து கொள்ளாத ஒருவனுக்கு புனித நாமத்தின் மகிமையை உபதேசிப்பது. இந்த சாஸ்திர விதிகளை எல்லாம் கேட்ட பிறகு புனித நாமத்தை ஜபிப்பதில் உன்னதமான பற்றை ஏற்படுத்தி கொள்ளாதிருப்பது இக்குற்றங்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. எனவே புனித நாமத்தின் திருவடிகளில் குற்றம் இழைத்தவன் 24 மணி நேரமும் தொடர்ந்து புனித நாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. இடையறாத புனித நாமம் ஜபம் ஒருவனை குற்றங்களிலிருந்து விடுவிக்கும். அதன் பிறகு அவன் படிப்படியாக தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்பட்டு புனித நாமத்தை தூய்மையாக ஜபித்து பரம புருஷரை பிரியமானவன் ஆகிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்த 2 பேராகிராஃப் படிச்சிருங்க. இந்த கீர்த்தனம் முடிஞ்சிடும். ஓகே பிரபு. ஒருவன் குற்றங்கள் புரிந்தாலும் புனித நாம ஜபத்தை தொடர வேண்டும் என்பது சிபாரிசு செய்யப்படுகிறது. அதாவது புனித நாம ஜபமே ஒருவனை குற்றமற்றவரைக்கும். நாம கௌமுதி என்ற நூல் பின்வருமாறு கூறுகிறது: ஒருவன் ஒரு வைஷ்ணவரின் தாமரை பாதங்களில் குற்றமிழைத்தவனாக இருப்பினும் அவன் அந்த வைஷ்ணவரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோலவே புனித நாம ஜபத்தில் ஒருவன் குற்றம் புரிந்தவனாக இருப்பின் அவன் அந்த புனித நாமத்திடமே சரணடைந்து தன் குற்றங்களில் இருந்து விடுபட வேண்டும். இது தொடர்பாக தட்சணால் சிவபெருமானிடம் கூறப்பட்ட கூற்று பின்வருமாறு: தங்களுடைய மகிமைகளை அறியாத காரணத்தால் சபையோ முன்னிலையில் தங்களுடைய தாமரை பாதங்களில் நான் குற்றம் புரிந்துவிட்டேன். ஆனால் கருணமிக்கவரான தாங்கள் என் குற்றத்தை பொருட்படுத்தவில்லை. மாறாத தங்கள் மீது தான் பழி சுமத்திய காரணத்தால் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த பொழுது தங்களுடைய கருணமிக்க பார்வையால் நாங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். தங்கள் பெருமையே பெருமை. அன்புடன் என்னை மன்னித்து உங்களுடைய உயர்ந்த குணங்களில் திருப்தி அடையுங்கள். ஒருவன் மிகவும் பணிவாக தனது ஆசைகளை சமர்ப்பித்து ஐமுக்த உலகில் உபாசிய மானம் மற்றும் நிவிருத்த தர்ஷை உபகியமான என்பன போன்ற புனித நாமத்தை போற்றி துதிக்கும் ஸ்துதிகளை பாட வேண்டும். இதனால் புனித நாமத்தின் தாமரை பாதங்களில் இழைத்த குற்றங்களில் இருந்து ஒருவன் விடுபட முடியும். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே அதாவது இந்த நாமாபராதம் அப்படிங்கிற 10 விதமான நாமாபராதம் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க.
ஆனா இதை எதுக்கு நம்ம நித்தியமும் படிக்கிறோம் அப்படின்னா, இத நம்ம எப்பவுமே நினைச்சுக்கணும். இந்த அபராதத்தை பண்ணிக்கிட்டு நம்ம நாமஜபம் பண்ணினோம்னா அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். அப்படிங்கறதுனால இந்த தசவித நாம அபராதம் சரி மிக முக்கியமானது. வைணவர்களுக்கு அவர்கிட்ட அவங்க கிட்ட நம்ம ஏதாவது அபராதம் அது கிருஷ்ணர் மன்னிச்சுக்கவே மாட்டார். அதாவது ஒரு வைஷ்ணவாச்சாரியனுடைய பஜனையில வரும், அதாவது கிருஷ்ணர்கிட்ட நம்ம ஏதாவது அபராதம் பண்ணா கூட நம்ம கிருஷ்ணர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா கிருஷ்ணன் மன்னிச்சுக்குவார். ஆனா ஒரு பக்தனிடம் நம்ம அபராதம் பண்ணிட்டோம்னா கிருஷ்ணன் மன்னிக்கவே மாட்டோம். அதனாலதான் இங்க தக்ஷ பிரஜாபதி சிவனுடைய அந்த 4வது காண்டத்துல வரக்கூடிய அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா. அதாவது தக்ஷன் அவ்வளவு பெரிய அபராதம் பண்ணி சிவன் அது ஒரு அபராதமா ஏத்துக்கவே இல்லை. ஆனா தக்ஷனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, அவர் பண்ணக்கூடிய அவர் பண்ணின அந்த அபராதம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய அபராதம் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு ஒரு ஜென்மத்தையும் தாண்டி அடுத்த ஜென்மம் திருப்பியும் எடுக்க வேண்டி அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு சூழ்நிலை வந்ததே இந்த வைஷ்ணவ அபராதத்தினாலதான். அதனால அபராதம் நாமாபராதம், அதாவது வைஷ்ணவர்களை அபராதம் பண்றது, குருவுக்கு அபராதம் பண்றது, அது மாதிரி நாமம் ஜபம் பண்றேன் அப்படிங்கிற மதத்துல பாவம் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அபராதங்கள் நம்ம கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி நாமம் ஜபம் இருந்தும் நம்மளால இந்த ஜட உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய பற்ற நம்மளால குறைக்க முடியல. அப்படிங்கறது எல்லாமே இந்த அபராதத்தினுடைய ஒரு இதுவா இருக்கும். ஆனா என்ன நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆணை அப்படின்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருந்தா கூட அபராதம் பண்ணிக்கிட்டா நம்ம அந்த நாமஜபத்தை விடவே கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு அபராதம் பண்ணிக்கிட்டே நாமஜபம் பண்ணணுங்கிறது அர்த்தம் இல்ல. அபராதங்களை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்தே நம்ம நாமத்தை ஜபம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதா சொல்லியிருக்கு. ஏன்னா இதுக்கு வெளியே வர்றதுக்கு அவ்வளவா வழியே இல்லை. அதனால நாமத்தை தான் நம்ம ரொம்ப கட்டியா பிடிச்சுக்கணும் அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இது வரைக்கும் நம்ம சிரவணம் கீர்த்தனம் 2 தான் படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம இங்க நிறுத்திக்கலாம். இதை நம்ம அடுத்த கிளாஸ்லயும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ராவத பக்தி 9 நம்மளால இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியாது. ஓகே, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, அப்போ எப்பயும் கண்டினியூஸா நம்மள சாண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த 2லையும் நமக்கு சொல்றாங்களா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா. அதாவது இது சைதன்ய மகாபிரபு இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க கீர்த்தனையே சதாஹரி அப்படின்னு சொல்லிட்டு, சதா அப்படின்னாலே எப்பவுமே அப்படின்னு தான் என்னுடைய அர்த்தம். அப்படின்னா நம்மளால சதா அப்படிங்கும்போது நம்ம ஒரு பிரஜபூமியில இருக்கக்கூடிய ஒரு கோபிகாஸ்திரி மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. 24 மணி நேரம் கிருஷ்ணர் தான் அவங்களுடைய கான்சியஸ்னஸ் உள்ளே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். பட் நம்ம அதுக்கு கிட்ட நெருங்குற மாதிரி நம்மளால எவ்வளவு முடியும் அவ்வளவு நம்ம எப்பவுமே கிருஷ்ணருடைய அந்த உணர்விலேயே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கீர்த்தனிய சதாகரி அப்படிங்கறதுடைய பொருள். எப்பவுமே நம்ம அந்த உள்பொருளைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இப்ப நம்ம 24 hours நம்மளால ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கு வேற வேலைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனாலும் நம்ம உள்மனதுக்குள்ள அந்த கிருஷ்ணர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் வே, அதாவது ரொம்ப சுலபமானது, மிக உத்தமமான வழி அப்படின்னா நாமஜபம். அது அப்படியே நமக்கு காலப்போக்கில் நமக்கு தெரியாமலே நம்ம உள்ள நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரணும். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இது மூலியமா நம்ம எல்லாமே இது பண்ணிக்கலாங்கிறதுதான் நம்ம அர்த்தம். ஆமா, சிரவணம் இப்ப நம்ம பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜா 7 நாளைக்கு சிரவணம் பண்ணி அவர் பகவத் தாமத்தை அடைந்து விட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியற விஷயம் இல்லையா. இதுவே நம்ம பாகவதத்தினுடைய மகாத்மியத்துல பார்க்கும்போது இந்த துந்துகாரிக்கு 7 நாள் பாகவத சிரவணத்துல இந்த துந்துகாரியை முக்தி அடைஞ்சிட்டான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா. பாகவதனுடைய
மகாத்மியத்தில் நம்ம இப்போ அப்ப அங்க வந்து ஒரு கேள்வி வரும்போது 7 பாகவத்தை கேட்டு துந்துகாரிக்கு மட்டும் மோட்சம் கிடைச்சது, அங்க வேற நிறைய பேர் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு ஏன் மோட்சம் கிடைக்கல? அதுக்கு பதிலா என்ன வந்ததுன்னா, ஏன்னா துந்துகாரி வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு இதுவே அவனுக்கு ஏன்னா அவன் வந்து அந்த மாதிரி ஒரு பயத சரீரத்துக்கு இருந்தான். அவனுக்கு எப்படியும் வந்து பகவானே அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரே இதுல வந்து அவன் கேட்டான். அதனால அவன் போயிட்டான் இல்லையா? அதனால அவன் என்ன பண்ணான்னா, அப்ப அங்க கேட்டுட்டு இருந்தவா இன்னொரு தடவை வைகோ நாங்களும் வந்து அதே மனதோட உட்காந்து கேட்கிறோம் அப்படின்னு அடுத்தது திருப்பி ஒரு 7 நாளைக்கு ஆகும் சொல்லி அது எத்தனை பேர் கேட்டுட்டு இருந்தாங்களோ எல்லாம் உடனோட வைகுண்டம் போயிட்டான். இப்போ எந்த அளவுக்கு நம்ம நம்மளும் சீரியஸா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து நமக்கு பகவானுடைய தாமம் போகலாம் அப்படிங்கறது எந்த சந்தேகமும் வேண்டாம். நமக்கு அந்த பகவானை அடையணுங்கிற ஒரு வெறியோட கேட்டல் எல்லாம் இது பண்ணியிருந்தா நம்மளால அடைய முடியும். அதாவது அது தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா அதுல வந்து எதுவும் வந்து அட்டாச்சா இருக்கு. அந்த நிலைக்கு பகவான் நம்மளை கொண்டு வருவார். அந்த அந்த திறமான நம்பிக்கை நமக்கு கிருஷ்ணன் மேல வேணும். அதாவது என்னுடைய வேலைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப அந்த வேலைகள்லயே நான் ரொம்ப ஈடுபாடோடு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து ஒரு காலம் எப்படி வரும்னா அந்த வேலைகளை நம்ம பண்ணுவோம், ஆனா அது நம்ம வந்து அட்டாச்சா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி வந்துடும். அது நம்ம இந்த நித்தியம் சிரவணம் பண்ணும்போது நாம ஜபம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த நிலையை நம்மளால அடைய முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஆமா பிரபுஜி. ஆனா நம்ம சிரவணம் பண்ணிட்டே இருக்கிறது வேற பாட்டிமா இல்ல அப்ப அப்படிமா அதுல நமக்கு புத்தி போயிடுறது, நமக்கு அது இல்ல அது புத்தி போயிடுறது. நமக்கு கிடைக்கணும் கிடைக்கும். அதெல்லாம் காலப்பட்டுக்கவே வேண்டாம். அதெல்லாம் காலப்போக்கில் இருந்து தெரியாது. கிருஷ்ணனுக்கு கொண்டு போயிடுவாரு, பயப்படாத. தேங்க்யூ பிரபு. ரூபாதர் சொல்லுவார், கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வைக்கணும். அதுதான் மிகப்பெரிய குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது. அது இருந்துச்சுன்னா மத்த எல்லாமே நடந்துடும். பகவத்கீதையில கூட சொல்றாருல்ல, இந்த மாதிரி வந்து நிஷ்காமியமா பலனை கருதாம செஞ்சனாலே வைராகியத்தோட செஞ்சாலே பௌதிகத்துல இருந்து விடுபட்டுடலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஞானிகள்லாம் அப்படிதான் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா அதுல பற்று வைக்க மாட்டாங்க, பலனை கருத மாட்டாங்க. அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு செய்வாங்க. அவங்க அக்கர்த்தா போக்தாவா இருப்பாங்க. அதாவது பகவத்கீதை 5வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் ரொம்ப அழகாவே சொல்லி பிரபுபாதர் சொல்லுவார், அதாவது கிரகஸ்தனா இருந்துகிட்டே சன்னியாசி மாதிரி வாழலாம் அப்படின்னு. கர்மயோகம் பக்திக்குள்ளதான் இது எல்லாமே அடங்கி இருக்கு. பக்தி யோகின்னா அவனுக்குள்ளேயே கர்மி ஞானி எல்லாமே அடங்கி இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பக்தி தான் எல்லாமே. அதுக்குள்ள இது எல்லாமே நம்ம அடக்கிக்கலாம். ஆனா இன்னொரு யோக வழியா நம்ம போயிட்டோம்னா அப்புறம் அதுல இருந்து நம்ம பக்திக்கு வர வேண்டியது ஆயிடும். அதை விட பெட்டர் பக்தியிலேயே இருந்துகிட்டு மற்றதையெல்லாம் அதுலயே அடங்க வச்சிடலாம். அதான் பாகவதம் காட்டக்கூடிய வழி. கிருஷ்ணர்கிட்ட கம்ப்ளீட் பக்தி பண்ணாலே எல்லா சாஸ்திரம் எல்லாமே அதுல அடங்கி எல்லா சாஸ்திரம் பிடிச்ச எஃபெக்ட் எல்லாம் கிடைச்சிருது. அவ்வளவுதான் எல்லாமே அவ்வளவு. ஹரி கிருஷ்ணா. நன்றி பிரபு, ரொம்ப நன்றாக. இன்னைக்கு பார்த்த ஒரு ஸ்லோகத்திலேயே ஃபுல்லாவே அந்த நவவித பக்தியோட சிறப்பு தெரிஞ்சிட்டோம். ஆமா கண்டிப்பா.